Hello students, welcome you all to the video lecture on chapter number 5 squares and square roots, example 10. The question is, find the least number that must be subtracted from 5607 so as to get a perfect square. அதாவது 5607 அப்படின்றது perfect square கிடையாது. Okay, it is not a perfect square. So இதுல நம்ம வேற ஒரு நம்பரை subtract பண்ண போறோம். Okay, ஸோ ஏதோ ஒரு நம்பரை சப்ராக்ட் பண்ணிட்டு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதுதான் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ நம்ம ஏதோ ஒரு நம்பரை சப்ராக்ட் பண்ணி தான் நம்ம புதுசாக ஒரு நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த நம்பர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். அந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு ஒரு ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுதான் நம்மளோட ப்ராப்ளம். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் நம்ம வந்து லாங் டிவிஷன் மெத்தட்லால் ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, அதாவது எனக்கு பர்ஃபெக்டாக ஸ்கொயர் ரூட் கிடைக்காது, பட் நியர்பை ஏதோ ஒரு வேல்யூ கிடைக்கும், அதை வச்சு நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். 7க்கு லாங் டிவிஷன் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணலாம். லாங் டிவிஷன் அப்ளை பண்ணும்போது நம்ம லாஸ்ட்லேருந்து யூனிட் டிஜிட்லேருந்து 2 நம்பராக கம்பைன் பண்ணி எழுதுவோம். ஓகே, ஸோ 56 வரா மாதிரி என்ன ஸ்கொயர் நம்பர் இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ 6 பார்த்தீங்கன்னா 6 6 are 36, 7 7s are 49, 8 8s are 64. ஓகே, 64 அப்படின்றது கிரேட்டர் நம்பர், ஸோ அதனால் இதை அப்ளை பண்ண முடியாது. ஸோ 7 7s are எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ 7 7s are 49. ஓகே, ஸோ இப்போ இந்த நம்பரை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 56 minus 49 என்ன 7. ஓகே, ஸோ இங்கே ஆல்ரெடி இந்த ரெண்டு நம்பர் நம்ம பிரிக்க முடியாது, அதுக்கு தான் நம்ம பார் போட்டிருக்கோம். இது அப்படி தான் எழுதணும், 707. ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் 7 + 7 என்ன 14, அப்படி இல்லைனா 7 × 2 என்ன 14. ஓகே, அதை எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 14. ஓகே, இது கூட ஒரு ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது, அதே வேல்யூவை நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 707 வரணும். ஓகே, அதாவது இந்த நம்பர் கண்டிப்பாக பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்ததுன்னா நான் இதை கண்டிப்பாக கண்டுபிடிச்சேன்னா எனக்கு 707 வந்துடும். பட் இந்த ப்ராப்ளமில் எனக்கு 707 வராது, பட் நியர்பை நம்பர் ஏதோ ஒரு வேல்யூ வரும். ஓகே, ஸோ இது கண்டிப்பாக எனக்கு 707 வரப்போகிறதில்ல. ஓகே, பட் நியர்பை நம்பர் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போது இது வந்து 700. ஓகே, ஸோ இப்போ 7 இங்கே 7 இங்கே 7 போட்டால் சம் வேல்யூ வரும், பட் ஆனால் அது 707 விட அதிகமாக இருக்கும். ஸோ லெட் அஸ் ப்ரொசீட் வித் நம்பர் 6. ஓகே, ஸோ 600ல் வருதான்னு பார்க்கலாம். 146 × 6. ஓகே, 6 6 are 36, இங்கே ஒரு 3, 6 4s are 24 + 3 27, 6 1s are 6 + 2 8, 876. ஓகே, அகெயின் 876 வந்து பார்த்தீங்கன்னா 707 விட கிரேட்டர் நம்பர். ஓகே, ஸோ அப்போ இது வராது. நெக்ஸ்ட் வந்து இங்கே இந்த yன்றது 5 போட்டு பார்க்கலாம். 145 × 5. ஓகே, ஸோ 5 5s are 25, 2 5 4s are 20, 20 + 2 22, 5 1s are 5, 5 + 2 வந்து 7. ஓகே, 725ம் பார்த்தீங்கன்னா 707 விட கிரேட்டராக இருக்குது, அப்போ இதுவும் வராது. இப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன தான் வரும், 144 × 4 தான் வரும். 4 4s are 16, 4 4s are 16, 16 + 1 வந்து 7, 4 1s are 4, 4 + 1 வந்து 5. ஓகே, ஸோ அப்போது டிட்டர்மைன் பண்ணியாச்சு ப்ராப்பரான வேல்யூவை. ஓகே, ஸோ இங்கே வந்து 144 × 4, இது அப்படியே ரீசெக் பண்ணிக்கலாம். 4 4s are 16, இங்கே ஒரு 1, 4 4s are 16, 16 + 1 7, 17. ஓகே, இங்கே ஒரு கேரி 1 வரும். 4 1s are 4, 4 + 1 5. ஓகே, ஸோ இப்போது எனக்கு ஜென்ரலாக இந்த இடத்துல 707 தான் வந்திருக்கும். ஓகே, பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தால் அதை சப்ராக்ட் பண்ணால் எனக்கு வந்து 0 வந்திருக்கும், பட் ஆனால் எனக்கு இங்கே 576 வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போ எனக்கு இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. கரெக்டாக? ஸோ 7 - 6 என்ன 1, இங்கிருந்து ஒரு பாரோ வாங்கிப்பீங்க. ஓகே, ஸோ 10 - 7 வந்து 3, இங்கே 6 ஆயிரும். 6 - 5 வந்து 1. ஓகே, ஸோ இப்போது எனக்கு இங்கே 131 வருது. ஓகே, ஆக்சுவலாக எனக்கு 0 வந்திருக்கணும், எனக்கு 131 வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போ இங்கே 0 வராமல் 131 வந்திருக்குல்ல, இந்த எக்ஸ்ட்ரா நம்பரை 5607லேருந்து சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்க போகிற வேல்யூ என்னது, பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகே, ஏன்னா எனக்கு இங்கே வரக்கூடாது. ஓகே, வரக்கூடாதுன்ற நம்பர் ஆக்சுவலாக நம்ம கொடுத்துருக்க நம்பர்லேருந்து சப்ராக்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்துடும். ஓகே, ஸோ சப்ராக்ட் இந்த எக்ஸ்ட்ரா நம்பர் 131 from
the given number. என்ன number? 5607 to get perfect square. Okay, so வந்திருக்க ரிமைண்டரை, ஓகே இதுதான் ரிமைண்டர் கரெக்டா? ஸோ இந்த ரிமைண்டரை நீங்கள் கொடுத்துருக்க வேல்யூவோட சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்துடும். ஓகே, ஸோ கொடுத்துருக்க வேல்யூ என்ன? 5607. ஓகே, இதுலேருந்து 131 சப்ராக்ட் பண்ணணும். 7 minus 1 வந்து 6, இங்கே 10 minus 3 வந்து 7. ஓகே, இங்கே 5 ஆயிரும். 5 minus 1 வந்து 4, இங்கே 5. ஓகே, ஸோ அப்போ 5476 தான் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர். Perfect square is 5476. Okay, so இப்போ problemல also find the square root of the perfect square கேட்டிருக்காங்க. Okay, so இப்போ 5476 ஓட square root என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது ஈஸி தான், ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதை ப்ரொசீட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் கரெக்டா? இங்கே 54 இருக்கிறதுனால 7 7s are 49. ஓகே, இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணா 5. ஓகே, இந்த 76 நம்ம அப்படியே எழுதிப்போம். இப்போதான் பார்த்தோம் நம்ம 144 into 4 தான் 576. ஸோ 7 plus 7 வந்து 14. 144 into 4 வந்து 576. இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு 0 கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ 5476 அப்படின்றது பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகே, அதோட ஸ்கொயர் ரூட் என்ன? 74. ஓகே, இங்கே நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம அப்டைன் பண்ணோம்ல, ஆனால் இங்கே 74 வந்தாலும் நம்மளுக்கு ரிமைண்டர் வந்துச்சு, இங்கே 74 வருது, பட் ரிமைண்டர் என்னது? 0. ஓகே, ஸோ அதனால தான் இந்த நம்பர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். அதோட ஸ்கொயர் ரூட் வந்து 74. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.